வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு 2 days முன்னாடி ஐடி நம்பர் 313ல் இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் பக்கத்தில் இருக்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து ஒரு 8 units ப்ராஜெக்ட்டுங்க. அந்த ப்ராஜெக்ட் நான் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த பில்டரோட ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோ யூனிட்ஸ் ஃப்ளாட்ஸ், லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தாங்க. மொத்தமே 3 வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தாங்க. நன்மங்கலமில் எக்ஸாக்டாக இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்மங்கலம் டு குராம்பேட் போகிற மெயின் ரோட்டில் நன்மங்கலம் பஞ்சாயத்து ஆஃபீஸ், நன்மங்கலம் ஜேஜே பார்க்லாம் தாண்டி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பெருமாள் கோவில் இருக்கும் மெயின் ரோட்லேயே. அந்த பெருமாள் கோவில் ஒட்டின மாதிரி ஒரு ரோடு ரைட் திரும்பும். அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 950 meters தான் எனக்கு முன்னாடி இருக்க இந்த புது நியூ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் முன்னாடி இருக்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 feet ரோடுங்க. இந்த ரோடு இப்போ கூடி சீக்கிரமாகவே நன்மங்கலம் பஞ்சாயத்து சைடில் போட போகிறாங்க. 30 feet ரோடு நம்மளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் ரோடு சீக்கிரமாகவே வந்துடும். ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே பார்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கிங் ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட என்ட்ரன்ஸில் ஒரு கார் பார்க்கிங்கும், பார்க்கிங்கோட லாஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 2 கார் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்லேருந்து உங்களோட காரை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வெளியே எடுத்துக்க முடியும். பார்க்கிங்கில் நீங்கள் ஒரு பெரிய கார் ஸ்டாப் பண்ண போக உங்கள்கிட்ட பைக்ஸ் இருந்தாலும் ஒரு 2-3 பைக் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குது, சம்ப் இருக்குது, செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க, சோக் ஃபீட் ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவல் 3 phase EB மீட்டர் கொடுத்துருக்காங்க. காமன் ஏரியாவுக்கு தனி மீட்டர் வந்துடும். லிஃப்ட் நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் போகிற வரைக்கும் லிஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் முன்னாடி இருக்க வாலில் பாருங்கள் கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் நம்மளுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டட் லிஃப்ட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டில் நீங்கள் ஒரே டைமில் ஒரு 5 to 6 people வரைக்கும் போகலாம். சிசிடிவி ஃபெசிலிட்டி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப் டு டெரஸ் வரைக்கும் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங் தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கைப்பொடி எஸ்எஸ்சியில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தாங்க. ஒரு ஃப்ளோரில் ஒரே ஒரு வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ரைவசி இருக்கும். இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டில் மொத்தம் 3 ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு யூனிட் மட்டும் புக் ஆயிருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் யூனிட் நம்மளுக்கு அவைலபிள் தான். 3 BHK ஈஸ்ட் ஃபேசிங் வீடுங்க. மெயின் டோர் முன்னாடி சேஃப்டி கில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் போட்டு கொடுத்துருவாங்க. உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு ஹால் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 BHK ஃப்ளாட்டோட பில்டப் 1103 1103 பில்டப்புங்க. யூடிஎஸ் 405 405 யூடிஎஸ். இது வந்து ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. 3 BHKக்கு 47% உங்களுக்கு யூடிஎஸ்ஸே கிடச்சிருது. ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாக இருக்குல்ல. ஃப்ளோரிங் எல்லாமே வெட்டி பேட்டைல்ஸ் 4x2 தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்க்க கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. இந்த பில்டர் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லையும் ஹாலில் மட்டும் ஃபால் சீலிங் ஒர்க் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஹால்லே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜ் ரூம் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவை நீங்கள் வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிவிட்டு பூஜ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே 2 கடப்பாக்கள் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டில் மொத்தமே 3 யூனிட்ஸ் ஃப்ளாட்ஸுங்க. லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கும். ஹால்லே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஷோகேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிவிட்டு ஷோகேஸ் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். ஹால்லே வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோ வித்துக்களோட இருக்குது. 3 phase EB தான். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருங்க. உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒருத்தர் ஆகிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போக போக இந்த 3 BHK ஈஸ்ட் ஃபேசிங் விட வீடியோ போக போக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹால் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. இது டைனிங்கு. டைனிங்லேயே நீங்கள் தாராளமாக ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். டைனிங் இருக்கிற இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பாயிண்ட் வந்துடும். நம்ம நன்மங்கலம் ஜேஜே பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 900 meters தான் இந்த புது ஃப்ளாட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்லா டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நீங்கள் 900 meters சொன்ன உடனே அதிகமாக நினைப்பீங்க. உள்ளே வரும்போது பாருங்கள் அவ்வளோ வீடுகள் இருக்கும். வர வழி எல்லாமே நல்லா இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நீங்கள் அதை இந்த ஃப்ளாட் பார்க்க வரும்போது பார்க்கலாம், கவனிக்கலாம். கிச்சன் ஓப்பன் கிச்சனில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் சைஸ் 11x9 11:9 இருக்குது. லேப்ட் நல்ல ஒரு பெரிய லேப்டாக லேப்டாக கொடுத்துருக்காங்க. செல்ஃபு கடப்பாக்கல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடை கிரானைட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோ வித் கிலோ இருக்குது. கிச்சன் மேடைக்கு மேலே 8 feet வரைக்கும் வால்டேஜ் ஓட்டியிருக்காங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் கிச்சன் எல்லாம் பெருசாக ஸ்பேசிஸாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த கிச்சன் நம்மளுக்கு அப்படி தாங்க இருக்குது. கிச்சனில் மட்டும் ஃப்ளோரிங் பாருங்கள், அழுகு பட்டாலும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் போடாமல் காப்பி கலரில் மேட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கிச்சனோட ஃபேஸிங் ஈஸ்ட் சவுத் டைரக்ஷனில் இருக்குது. இந்த 3 BHK ஃப்ளாட்டில் வர ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாம். பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 11x12 11:12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். லாஃப்ட் செல்ஃப் இருக்குது. செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் உள்ளே வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் அப்படியே கிடச்சிரும். CMD அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான். இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் டோட்டலாகவே நம்மளுக்கு 3 யூனிட்ஸ் தான். எல்லா வீடுமே 3 BHK தான். செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு மட்டும் நம்மளுக்கு புக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் வீடு நம்மளுக்கு அவைலபிள் தான். இந்த பெட்ரூமில் வர அட்டாச் பாத்துங்க. பாத்ரூம் டோர் PVC டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. வால்டேஜ் வால் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட், வாட்டர் டூ பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். பாத்ரூமில் ஒட்டிருக்க வால்டேஜ் நியூ மாடல் நியூ டிசைனில் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது.
நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க பாரதி வரதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறது. அது சேனல் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் தெரியும். இந்த 3 BHK ஃப்ளாட்டில் வர செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் லாக்ஸாக இருக்கட்டும், மெயின் டோர் லாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே குவாலிட்டியான டோர் லாக்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 10x11 10க்கு 11 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயே வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோ வித் கில்லோட இருக்குது. லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் கடப்பாக்கல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 BHK ஈஸ்ட் ஃபேசிங் வீடு நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடு நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துலாம். எக்ஸாம்பிளுக்கு பெயிண்ட் ஒர்க், பாத்ரூமில் இருக்க ஃபிட்டிங்ஸ், டாய்லெட், இந்தியன் ஆர் வெஸ்டர்ன் டாய்லெட் நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல பண்ணி கொடுத்துடலாம். ஹால்லேருந்து வர காமன் பார்த்துங்க. பாத்ரூம் டோர் PVC டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் 4x8 இருக்குது. ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. வென்டிலேட்டர் சேஃப்டி கிரில் கவர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போலாம் நிறைய வீட்டில் அது தான் தெஃப்ட் ஆகுது. அதை யோசிச்சு பார்த்து இந்த பில்டர் வென்டிலேட்டர் சேஃப்டி கிரில் கவர் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் 9 feet வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். பாத்ரூமில் ஒட்டியிருக்க வால் டைல்ஸ் நியூ மாடல், நியூ டிசைன் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இது இந்த 3 BHK வீட்டில் வர தேர்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 8x9 8க்கு 9 இருக்குது. இந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டர் வாட்டர் கிடையாது, அதே மாதிரி ஃப்ளட் அஃபிட் இருக்காது. இந்த 3 BHK ஃப்ளாட்டை நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீட்டு நீங்கள் வாங்குற மாதிரி தான் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்பிள்ஸ் இது பக்கத்தில் இருக்கிட்டலாம் விசாரிச்சு பாருங்கள். எப்படிங்க ஏரியாலாம் எப்படி சேஃப்டி நல்லா இருக்குமா, கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குமா, மழைலாம் பெஞ்சா ஃப்ளட் அஃபிட் ஆகுமான்னு கேட்டு விசாரிச்சு பார்த்து இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் ஒரு வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா சுற்றி இருக்கவங்ககிட்ட விசாரிச்சு பார்த்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ரொம்பவே நல்லது. இந்த பெட்ரூமில் வர பால்கனிங்க, பால்கனி டோர் UPVC ஸ்லைடிங் டோர் வித் சேஃப்டி கிரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி சைஸ் 8x4 இருக்குது. இந்த பால்கனியில் உங்களோட சேஃப்டிக்காக SSL வித் கிளாஸ் ஃபினிஷில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் நீங்கள் ஊஞ்சல் போட்டு உட்கார மாதிரி ஊக்கு செட்டப்பும் இருக்குது. இந்த பால்கனிலேருந்து இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரேடியல் ரோட் தெரியும். அதே மாதிரி இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் ஆப்போசிட் இருக்க இந்த பெரிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஷா கிராண்ட் வாங்கிட்டாங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் இப்படியே உங்களுக்கு ரேடியல் ரோட் கனெக்ட் ஆகி நீங்கள் நன்மங்கலம் கோவிலம் பக்கம் போயிட்டு ரேடியல் ரோட் கனெக்ட் ஆகிறதால இப்படியே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரேடியல் ரோட்லாம் போகிறதுக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் மொத்தமே 3 வீடு தான். லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய யூனிட்ஸ் இருக்க மாதிரி ஃப்ளாட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு வேணாம், அது கம்மி யூனிட்ஸ் இருக்க மாதிரி ஃப்ளாட் ப்ராஜெக்ட் என்ன சொல்லுங்க சொல்லியிருந்தீங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான் உங்களுக்கு நல்ல ப்ரைவசியாகவே இருக்கும். இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பில்டர் ஆஸ்கிங் பிரைஸ் 6300 6300 ஸ்லைட்லி பிரைஸ் நெகோஷியபிள். அதில் வந்து பெஸ்ட் பிரைஸாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு அடிஷனல் வரும். நீங்கள் பேங்க் லோன் போகிறாங்க 85% வரைக்கும் ஆல் லீடிங் பேங்க்கில் உங்கள் சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஐடி நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் ABM ஹோம்ஸ்.